பத்மநாப சுவாமியா இல்லை பூரி ஜெகநாதரா, எந்த கோவிலில் தங்க வைர நகைகள் அதிகமாக இருக்குன்றது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். பூரி ஜெகநாதர் கோயிலில் இந்த மாதம், அதாவது ஜூலை 7ஆம் தேதி ரத யாத்திரை நடந்தது. இந்த ரத யாத்திரைக்கு உலகெங்கும் இருக்கிற மக்கள் வந்து ரசித்து பார்த்துட்டு போனாங்க. அது கூட சாதாரண ரத யாத்திரை இல்லைங்க, இது ரொம்ப மிகப்பெரிய ரதங்க. 3 ரதங்க உருவாக்கப்படுது. ஒன்றுத்தில் பூரி ஜெகநாதரும், இன்னொன்றுத்தில் அவருடைய தங்கை சுபத்ராவும், இன்னொன்றுத்தில் அவருடைய பிரதர் அதாவது அண்ணன் பலராமருக்கும் வந்துட்டு 3 ரதங்க உருவாக்கப்படுது. இந்த ரதங்க மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவில் உருவாக்கப்படுது. இது வந்துட்டு உலகெங்கும் உள்ள மக்கள் பார்த்து ரசிக்க லட்சக்கணக்கான ஜனங்க வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் அந்த மாட வீதியில் அதை சுற்றி வரும்போது மக்கள் ஒரு பயபக்தியோடு அதை பார்த்து வணங்குறாங்க. அதாவது விட்டலா விட்டலான்றாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்றாங்க. இப்படி பல கிருஷ்ணனை பற்றி பல விதமாக அவங்க கும்பிடுறாங்க. இந்த நிகழ்வு பிரசித்தி பெற்ற நிகழ்வாக இங்கே நடந்தது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பத்மநாப சுவாமி கோவிலில் ஒரு பொக்கிஷாரை இருந்தது, அதை திறந்தாங்க. இன்னொரு பொக்கிஷாரையும் திறக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க, பட் இது வரைக்கும் திறக்கலை. அதே போல் இந்த பூரி ஜெகநாதர் கோவில்லையும் பொக்கிஷாரை இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பொக்கிஷாரை 1978 திறந்தாங்க. அங்கே நிறைய தங்க வைர ஆபரணங்கள், வெள்ளி ஆபரணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இதை பற்றி கணக்கெடுப்பு எடுக்கலான்னா அதுக்கு தடை செய்யப்பட்டு, அதை மறுக்கப்பட்டு அந்த கணக்கெடுப்பு நடக்கலை அங்கே. அதோட அந்த பொக்கிஷாரையை மறுபடியும் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது நடந்து 46 வருஷம் ஆச்சு. இப்போது அரசு, பிஜேபி அரசு அங்கே இருக்குது. முன்னாடி இருந்த அரசு என்னென்னா இதை பற்றி அவங்க கவலைப்படாதால இப்போது இந்த பிஜேபி அரசு என்ன செய்திருக்குன்னா, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த பொக்கிஷாரையை திறக்கிறோம், அதில் இருக்கிற நகைகளை கணக்கு பார்க்குறோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படி இவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா, விஸ்வநாத் ராய் என்ற ஒரு தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த பொக்கிஷாரையினோட சாவி இருக்கு இல்லையா, இது காணாமல் போயிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, பொக்கிஷாரை சாவி கிடைச்சா பார்க்குறது, இல்லைன்னா பொக்கிஷாரையோட பூட்டை உடைக்கணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. உடைச்சா அது உள்ளே போய் இந்த நகைகளை கணக்கெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கிடைக்க போகுதுன்றது மக்களும் ஆவலாக பார்த்துட்ருக்காங்க. என்ன கிடைக்கும்ன்றதை பார்க்கலாம். அதனால் நண்பர்களே, உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, பத்மநாப சுவாமியா இல்லை பூரி ஜெகநாதரா, எந்த கோவிலில் இந்த பொக்கிஷாரையில் இருக்கிற தங்க வைர நகைகள் அதிகமாக இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்திரசேகர். என்னோடய எர்லைன் டிவி யூடியூப் சேனலை மறுபடியும் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பாரத் மாதா கி ஜெய்.